இந்த இடத்த பத்தி நான் சொல்லி ஆகணும் மக்களே. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் அது வரைக்குமே வந்து பங்களா இருந்துதான். அதுக்கப்புறம் தான் கடல் இருந்தது. ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சு, சுனாமி வந்துதான், பூகம்பம் வந்துதான். அப்ப எல்லாமே வந்து பில்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சு, அந்த பாருங்க அதெல்லாம் வந்து அப்படியே இருக்கு பாருங்க. அந்த கீழே தரமட்டம் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி பாருங்க இப்ப இது வரைக்கும் உள்ள போயிடுச்சு. இதையாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஸோ இப்போ என்னாச்சு, என்னாச்சுன்னா மக்களே, அந்த பில்டிங் வந்து கவர்மெண்ட் கைக்கு போயிடுச்சு, அவங்க பராமரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஓகேங்களா. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்போனா 2022 என் ஃப்ரெண்டோட வந்தேன். அப்போ நான் என் ஃப்ரெண்டோட காரில் வந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இதை பற்றி அப்போ தெரியாது. அப்போ வந்து நான் சேனலும் ஆரம்பிக்கல. ஸோ நான் வந்து இப்போ சேனல் ஆரம்பித்ததுனால போடலாமா வேணாமான்னு ஒரு யோசனையாகவே இருந்தது. சரி அதை ஏன் கெடுப்பானே, போட்டுருவோமே அப்படின்ட்டு. ஓகே மக்களே, அவ்வளோதான். கோட்டையை சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். மீண்டும் இன்னொரு கண்டென்ட்டில் சந்திப்போம். until then bye from இந்த சைனிங் ஆஃப். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான டக்குன்னு தட்டி விட்டுட்டு போங்க. மறக்காம இந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.